ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்க எப்படி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, அது எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியலில் நமக்கு சில தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் அன்அஃபிஷியல் பார்ப்போம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து முத்துக்குமரன் அவர்கள் 1,00,000 வாக்குகளை கடந்து விட்டார். ஸோ கிளியர் ஷாட் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து 2ஆம் இடம் இந்த சௌந்தர்யா 51,000 வாக்குகள். 3ஆம் இடம் விஷால் வந்து வராரு 28,209 வாக்குகள். ஸோ விஷாலுக்கு நல்லா இங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் அஃபீஷியலில் கேள்வி போட்டிங்கன்னா நீங்கள் செதறி போயிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. 4வது இடத்தில் ஜாக்லின் 27,738 வாக்குகள். 5ஆம் இடத்தில் அருண் 27,643 வாக்குகள். அப்புறம் லாஸ்ட்டு 2 இடத்துல வந்து தீபக்கு பவித்ரா 26,933 அப்புறம் 25,064 வாக்குகள் பவித்ரா. சரியா? ஸோ இப்போ டாப் 5 கன்சிடரேஷனில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அஃபீஷியல் ஓட்டிங் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ முதலிடத்தில் முத்துக்குமரன் அவர்கள் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகிற ஒரு பேர் தான், விஜய் விஷால். என்னையா சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, நேற்று அந்த அழுது அந்த ஒரு விஷயம் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு வந்து இவ்வளோ ஓட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ விஷால் அவர்கள் அதுக்கு நீ இவ்வளோவா மக்கள் கொண்டாடுறாங்களா அப்படின்ற மாதிரி 2ஆவது இடத்துல ஏன்டா போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 3ஆவது இடத்துல ஜாக்குலின், அப்புறம் 4ஆம் இடத்துல சௌந்தர்யா, 5ஆம் இடத்துல அருண். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைத்த அஃபீஷியல் ஸ்டேட்டஸ். மேபி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் கடுமையான போட்டி இருக்குது. அதாவது இந்த 3 பேருக்கும் 2ஆவது பொசிஷனுக்கு. ஃபஸ்ட் பொசிஷன் நல்ல ஒரு லீடு வந்து முத்துக்குமரன் எடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. 2ஆவது இடத்துல தான் விஜய் விஷால், சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த 3 பேருக்குமே கடுமையான போட்டி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி நேற்று நான் கேட்டப்போ ஜாக்லின் இருந்தாங்க 2ஆவது பிளேஸில் நைட். இன்னைக்கு காலைல விஷால் இருக்கான்றாங்க, ஜாக்லின் வந்து 3ஆவது போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரன்னர் யாருனாலும் இருக்கலாம், பட் வின்னர் ஒரே வின்னர் தான், மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன். சரியான லீடிங்கில் போயிட்டுருக்கானா. ஸோ கண்டிப்பாக ஓட்டிங் படி தான் கொடுப்பாங்க விஜய் டிவிலேருந்து. ஸோ இந்த கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து பண்ணாங்கல்ல, ஸ்விட்ச் பண்ணுவாங்கள்ல, அப்போ மாற்றினா தான் முத்துக்குமரன் உண்டு. இல்லாட்டி முத்துக்குமரன் நீங்கள் டைட்டில் கொடுக்குறது வந்து தடுக்க முடியாது யாராலையும். ஏன்னா மக்களுடைய ஓட்டு ஃபுல்லாக முத்துக்குமரனுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இப்போ தீபக்கா அருணா யாரை புஷ் பண்ணுவாங்க டாப் 5 அப்படின்றது தான் ஒரு கேள்வி. சரியா? இப்போ யார் பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ விஜய் விஷால் பெட்டி எடுத்துட்டான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவான், யாராவது ஒருத்தவங்க உள்ளே போயிடுவாங்க. ரயான் பெட்டி எடுத்துட்டானா யாராவது ஒருத்தவங்க உள்ளே போயிடுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ரயான் விட்டுருங்க, ரயான் 1 கன்ஃபார்மு, முத்துக்குமரன் 2, விஷால், ஜாக்லின், சௌந்தர்யா இந்த 5 தான் டாப் 5 இப்போதைக்கு என் கணக்குப்படி. சரியா? முத்துக்குமரன், ரயான், விஜய் விஷால், அப்புறம் வந்து ஜாக்லின், சௌந்தர்யா. சரியா? இப்போ இதில் எது வேணாலும் ஆகலாம். இப்போ ரயான் வெளியே போகிறான்னு வைங்க, விஷால் வெளியே போகிறான்னு வைங்க, ரயான் பெட்டி எடுத்துட்டான். ஓகேவா? அப்போ ரயானுக்கு பதிலாக ஒருத்தன் வந்து உள்ளே வருவான், அருண் இல்லை தீபக் உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. சரியா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிக் பாஸ் கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணக்கூடாது, எவிக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு போன வீடியோவில். அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னீங்க போய் சொல்லாதீங்கன்ட்டு. இப்போ ரவீந்திரா இருக்கனால தான் நான் விட்டேன், இல்லாட்டி இந்நேரம் கதவோடு சேர்த்து வெளியே அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் பிக் பாஸ். மக்களோட ஓட்டை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. அது எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம சொல்லியிருந்தோம்ல, எல்லாம் கலாய்ச்சிங்கல்ல. இப்போ பார்த்தீங்களா? சும்மா சின்ன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகல அவர். பிக் பாஸ் நினச்சிருந்தாருன்னா தூக்கி போடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். சரின்னு சொல்லி விட்டுருக்காரு. இல்லாட்டி அவர் எலிமினேட்டர் தான் இப்போது ரவீந்தர். ஓகே, அது ஒன்று. அடுத்து நான் ப்ரெடிக்ஷன் நிறையா பண்ணுவேன், அப்போ அப்படி தான் இருக்கும் தம்ப்நெயில். நிறைய பேருக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்ட்டு. ஓகேவா? அது என்னுடைய ஸ்டைல், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி இல்லைனா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தாராளமாக போயிடலாம். ஓகேவா? என்னுடைய ஸ்டைல் அது, எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். ஓகே. அடுத்து இந்த சௌந்தர்யாவுக்கு முத்து எல்லாம் சொல்கிறாங்க, முத்துன்னு என்ன அப்படின்னு சொல்லி வர்ஷினி இதை பேசிகிட்டு இருந்தது. இப்போ வர்ஷினி சொல்கிறாங்க ஜாக்குன்ட்டாங்க. ஜாக்கு தான் கான்ட்ரிபியூஷன். ஜாக் என்ன போட்டா அவள் அப்படி உட்காந்தா சரியாயிருமா? பாத்ரூம் போகாமல் உட்காந்தால 5 தான் ஆகணும். அது அவளுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. எம்மா நீ உனக்கு என்ன பண்ணி கிழிச்ச? நீ இந்த வீட்டில் ஒரு டாஸ்க் ஜெயிச்சிருக்கியா? நீ சும்மா உட்காந்துட்டு இவ்வளோ வெற்றி அறிவிக்கணுமா? எனக்கு ஆண்டிச்சா பரவாயில்ல, நம்ம மூடிட்டுரு. யாரா கோமாளியாக இருக்கா சௌந்தர்யா அப்படிங்கிறது தான். ஸோ இதுதாங்க ஃபேக்ட்டு. ஸோ இதை மிட் வீக் எவிக்ஷன் யார் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம்
பெட்டி யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறதுல பெட்டி இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த சீசனில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ சௌந்தர்யா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொறாம பிடிச்சவளாக இருப்பான்னு நான் தெரியல. இதுதான் உண்மை குணம். சௌந்தர்யாவுடைய உண்மை குணம் பார்த்துட்டீங்கல்ல, இதுதான் கேவலம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.